வணக்கம் நண்பர்களே. பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கைதியை, மதுரையை சேர்ந்த ஒரு குற்றவாளி, அவரை புழல் சிறைக்கு அழைச்சிட்டு போகும்போது பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு உணவகத்தில் சாப்பிட்றாங்க காவலர்களோடு. அப்போ ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்படுகிறது. காவலர்கள் மீதும் அந்த கைதியை கொலை செய்வதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு முதல்கட்ட விசாரணையில் அவங்க சொல்கிறாங்க, போலீஸ் சொல்கிறது. அதில் சில காவலர்கள் காயமடைஞ்சிடுறாங்க. இது எதுவுமே நியாயமான விஷயம் அல்ல, மிகுந்த கண்டிக்கத்தக்கது. நம்ம கோபம் வரும். காவலர்கள் மீது தாக்குதல் நடத்துறது நல்லதில்லை. சரி, இதில் ஈடுபட்டதாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஒரு 5 பேரோ 6 பேரோ பிடிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் என்கவுண்டரில் இறந்துடுறார். ஏன்னா அவரை நாங்கள் சாட்சிகள் சேகரிக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். வெடி உண்டு அருவாளெலாம் மறைச்சி வச்சுருந்தார். அதை எடுக்கும்போது ஒரு எஸ்ஐயை வெட்டிட்டார். தப்பிச்சு ஓடினார். ஒரு ஏரிக்குள்ளே வச்சு சுட்டுட்டோம். தப்பிச்சு ஏரி பக்கத்தில் ஓடினார், நாங்கள் சுட்டோம். இவ்வளோ தான் போலீஸ் சொல்கிறது. எத்தனை நாளைக்கு தான் அந்த மாதிரி கதையை நாமளும் கேட்குறதுன்னு தெரியல. இதில் இருக்கிற நியாயத்தை சொல்லிடுறேன். ஒரு போலீஸை தாக்குனவங்களே சுடுறதுல என்ன தப்புன்னு எல்லோரும் அதுக்கு ஒரு நியாயம், நமக்குமே அந்த கோபம் வரும். அவன் ஒரு குற்றவாளி, பல கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்குன்னு சொல்லி இருக்கிற ஒரு குற்றவாளி தானே, ஒன்றும் நல்லவனை பிடிச்சிட்டு போய் சொல்லலையே அப்படின்னா அதை நியாயப்படுத்தலாம். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் நியாயப்படுத்த விரும்புகிறேன். திருச்சியில் KN நேரு அப்படின்னு ஒரு அமைச்சர் இப்போவும் இருக்கார். அவருக்கும் திருச்சி சிவா அப்படிங்கிற திமுக பிரமுகர், திமுக MP, அவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு. இந்த KN நேருவோடைய ஆதரவாளர்கள்லாம் போய் திருச்சி சிவா வீட்டை அடித்து நொறுக்கிடுறாங்க, காரெல்லாம் உடைக்கிறாங்க. இதுக்கான வீடியோ காட்சிகள்லாம் இன்றைக்கி தொலைக்காட்சியில் வந்தது. அதுக்கு புகார் கொடுக்கறதுக்காக போன ஆட்களை KN நேருவோட ஆட்கள் காவல் நிலையத்துக்குள்ளே புகுந்து அடித்தாங்க. இதுவும் செய்தி. காவல் நிலையத்துக்குள் புகுந்து சேரு டேபிளெல்லாம் நொறுக்கி அங்கு இருந்த ஒரு பெண் காவலரின் கையை உடைத்தார்கள். அந்த பெண் காவலர் எந்த வாக்குமூலமும் கொடுக்கல. கை ஒடிஞ்சு போச்சு ஒரு பெண் காவலருக்கு. இவங்க தாக்குதலில் யார் அடிக்கிறாங்கன்னு தெரில. போகிற போக்கில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடித்தது. இந்த நக்சல்னு சொல்லுவாங்கள்ல, அதை விட மோசமானது அது. யாருன்னு பார்த்தா நேருவோட ஆதரவாளர்கள். அவங்க மேலே ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அடித்து தாக்கியிருக்காங்க. யாருக்காவது அதில் புகார் கொடுக்க துணிச்சல் இருந்ததா, இல்லை இந்த கை ஒடிந்த அந்த பெண் காவலர் இன்ன வரைக்கும் புகார் கொடுத்துருக்காரா, அந்த தாக்குதல் நடத்திய கொடூரன்கள் யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இதுதான் திமுகவுடைய ஆட்சி. இதுதான் அந்தந்த இடத்துல இருக்கிற கொடிய திமுக தலைவர்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.